கலைஞர் கேப்டன் அவர்களுடைய அருள் ஆசையுடன் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களின் எதிர்காலமே வீரமங்கை எங்களின் புரட்சி அன்னியார் அவர்களே, கழகத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எங்களின் போர்படை தளபதி LKS சுதீஷ் அவர்களே, புரட்சி கலைஞர் கேப்டனுடைய மூத்த வெற்றி மகன் இளைய கேப்டன் எங்களுடைய விஜயபிரபாகரன் அவர்களே, தலைமை கழக நிர்வாகிகளே, பத்திரிகை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, புரட்சி கலைஞர் கேப்டனுடைய உயிர் மூச்சுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் இந்த மாநாட்டை கடலூர் மாவட்டத்தில் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்த எங்களுடைய புரட்சி அன்னியார் அவர்களுக்கு பொற்பாதங்களை தொட்டு இந்த நேரத்தில் நன்றியினை கடலூர் மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது சொல்வார்கள், நாம கட்சி ஆரம்பிச்ச நேரம் அந்த காலத்தில் இந்த மாதிரியான யூடியூப் இந்த மாதிரியான முகநூல்லாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு யூடியூப்லயும் அதுலயும் பல கூட்டத்தை காட்டிட்டு இருக்காங்க. ஆனா என்னைக்குமே புரட்சி கலைஞர் கேப்டனுடைய கூட்டம் எவருக்கும் சலித்ததில்லை என்பதை இனி வருங்காலங்களில் யூடியூப்ல வந்து கொண்டிருக்கும். அந்த கூட்டத்தை வெற்றி பெற செய்த மாநிலத்திலிருந்து வருகை புரிக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களுடைய பொற்பாதங்களை தொட்டு கடலூர் மாவட்டத்தின் சார்பாக கோடான கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல்வார்கள், எம்ஜிஆர் பாடல் ஒன்று சொல்வார்கள், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நின்றவர் யார் என்று சொல்வார்கள். அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்து மறைந்தார், காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து மறைந்தார், ஏன் எம்ஜிஆர் கூட ஒரு கட்சியில் இருந்து வந்து கட்சியை தொடங்கி ஒரு முதலமைச்சராக இருந்து வாழ்ந்து இறந்தார். ஆனால் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மதுரையில இருந்து சென்னைக்கு சுயம்பாக வந்து எந்த இடம் கூட தெரியாது, விருத்தாசலத்தில் வந்து ஜாதி கட்சி கோட்டையான விருத்தாசலத்தில் நின்று வெற்றெடுத்து சட்டமன்ற உறுப்பினராக தனியாளாக போய் சட்டமன்றத்தில் கர்ஜித்தார். அதற்கு பிறகு 5 ஆண்டு காலத்தில் 40 ஆண்டு காலமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னுக்கு தள்ளி தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக வந்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். இதெல்லாம் அதனாலதான் இன்னைக்கும் மக்கள் மனதில் புரட்சி கலைஞர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் நாங்கள் சொல்லுகின்றோம், கேப்டனுடைய கனவை, கேப்டனுடைய ஆட்சியை நம் புரட்சி அன்னியார் நிச்சயம் தமிழகத்தில் கொடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் என்று சொன்னால், இதுவரை நமக்காக நம் தொண்டர்கள் சோர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக பல கூட்டணிகள் அமைத்தார்கள். ஆனால் இந்த முறை புரட்சி கலைஞர் கேப்டனின் வழியிலே மக்கள் உங்கள் தத்தனை தொண்டர்களையும் திரட்டி அன்னியார் அவர்கள் மக்களுக்காக ஒரு நல்ல கூட்டணியை அமைத்து தமிழகத்தில் நல்ல ஆட்சியை கொண்டு வருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, காலம் ஒரு நாள் வெல்லும், கேப்டனினுடைய ஆட்சியை அன்னியார் தலைமையில் நாம் கொண்டு வருவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.